பதுவை நகர் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து நாம் அனைவரும் மகிழ்கிறோம். இன்றைய தலைப்பு நமது பாதுகாவலர் நற்கருணையின் ஆற்றலை உலகறிய செய்தவர் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். அதானே? நற்கருணைனா என்ன படிச்சிருப்பீங்கல்ல? ஆண்டவருடைய திருவுடல். மறைக்கல்வி வகுப்பில் நற்கருணை என்றால் என்ன? மறைக்கல்வி வகுப்பில் படிச்சிருப்பீங்கல்ல? தெரியாது, அப்படித்தானே? மறை இறை இயல்பும் மனித இயல்பும் அப்பரச குணங்களுக்கு அடங்கி இருக்கக்கூடிய அருள் அடையாளமே நற்கருணை. இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது நாம் ஒவ்வொருவரும் இறைவனது உடல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளுகிறோம். சாதாரணமாக ஒரு சாம்பல் அதை அர்ச்சிக்கிற போது, ஜெபிக்கிற போது, ஆவியின் வேண்டுதலால் அதை ஆசிரை நிரப்புகிற போது அது விபூதியாக மாறுகிறது. நெற்றியில் எடுத்து பூசிக்கொள்கிறோம், ஒரு புனித பொருளாக மாறுகிறது. சாதாரண சாம்பல். நீங்கள் உங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய இந்த கயிறு, மஞ்சள் கயிறு, சாதாரண ஒரு மஞ்சள் கயிறு, அது ஜெபம், அதற்கு உரிய வகையில் ஆண்டவரது வல்லமையை, ஆற்றலை, ஆசிரை, ஜெபத்தை அதில் மீது பொழியப்படுகிற போது, அர்ச்சிக்கப்படுகிற போது, ஆசீர்வதிக்கப்படுகிற போது என்னவா மாறுது? திருமாங்கல்யமாக மாறுகிறது. சாதாரண கயிறு. இவ்வாறு ஒரு கட்டிடம், சாதாரண ஒரு கட்டிடம், அது கோவிலாக மாறுகிறது என்று சொல்லுகிறோம். அதை கோவில் என்று கொண்டாடுகிறோம். கோவில் என்று கொண்டாடுகிற போது இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்லுகிறோம். கட்டிடம் ஆலயமாக மாறுகிறது. இதே போன்றுதான் சாதாரண அப்பம் நற்கருணையாக உருவெடுக்கிறது, நற்கருணையாக மாறுகிறது. நற்கருணை என்று அழைக்கிறோம். இறைவனது உடல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை நாம் ஒவ்வொருவரும் ஆமேன் என்று சொல்லி வாங்கி உட்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் திருப்பலியில் அதை வாங்குகிற போது, பெற்றுக்கொள்ளுகிற போது அதற்கு தருகிற பதில், நானும் இதே போல வாழ விரும்புகிறேன், இதே போல நானும் இருக்க விரும்புகிறேன் என்று ஆமேன் என்று சொல்லுகிறேன் என்பதை நாம் அனைவரும் அறிக்கையிடுகிறோம், ஆமோதிக்கிறோம். அங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இறைவனை என்னுள் ஏற்றுக்கொள்கிறேன் ஒன்று. இரண்டாவது, இறைவனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு இசைவு தெரிவிக்கிறேன். இல்லையா? இதுதான் உண்மை. நம்முடைய பாதுகாவலர் புனிதர் மத்தியில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய முறையான. அவருடைய பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோணியார் நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற நிலையில் அங்கே ஒரு போட்டி நிகழ்கிறது. அவருடைய வாழ்க்கையில் பதிவில் ஒரு போட்டி நிகழ்கிறது. யார் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் சேர்ந்த போர்ஜஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் கில்லார்டு அப்படிங்கிற ஒருத்தன், நீ நற்கருணையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா, நான் குடும்பத்தோடு நான் ஏற்றுக்கிறேன், நற்கருணையில் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை நீ நிரூபித்தால் சவால் விடுகிறான். அவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையில் இல்லை என்பது எனது நம்பிக்கை, ஆனால் இருக்கிறார் என்பதை நீ என்ன செய்யணும்? நிரூபிக்க வேண்டும். முடியுமா? சவால் போடுறேன், போட்டி போடுறேன். நான் 2 நாள் நான் உனக்கு தருகிறேன், 2 நாள் தவணை தருகிறேன், 2 நாள் நான் காத்திருக்கிறேன். ஆனால் சும்மா இல்லை, நான் ஒரு கழுதையை கூட்டிகிட்டு வருவேன். அந்த கழுதையை சாப்பாடு போடாமல் 2 நாள் நான் சாப்பாடு போடாமல் பட்டினியாக போட்டிருப்பேன். அதை எனது கழுதை நீ நம்புகிற நற்கருணையை வணங்கினால் குடும்பத்தோடு நான் கிறிஸ்துவை கத்தோலிக்க திரு அவையில் உறுப்பினராக என்னையே நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மாறுகிறேன். இதான் சவால். பட்டினி போடுவாரா?
பட்டினி போட்டுட்டு அதற்கு வேண்டிய தீனியை வைப்பாராம். நீ 2 நாள் பட்டினியை கிடக்கிற கூறுதலுக்கு உனக்கு நான் தீனியை ஒரு பக்கம் வைக்கிறேன், நற்கருணையும் கொண்டுக்கிட்டு வா. எதை தேடி செல்லுகிறது? வணங்கினால், நற்கருணையை வணங்கினால் நாள் குறிக்கப்படுகிறது. 2 நாளுக்கு முன்பு அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய பாதுகாவலர், நம்முடைய கதாநாயகர் என்ன செய்கிறார்? நல்லா வேண்டுகிறார், ஜெபிக்கிறார். இந்த ஜபம் தபம் இவைகள் வழியாக திருப்பலியை காலையை நிறைவேற்றிவிட்டு அவர் சொன்னது போல, நிர்ணயித்தது போல, அவர்கள் தீர்மானித்தது போல அவன் கழுதையை, பட்டினி போட்ட கழுதையை அழைத்து வருகிறான். அழைத்து வருகிற போது அதன் ஒரு பக்கம் கொள்ளு, அவனுக்கு பிடிச்ச கழுதைக்கு பிடிச்ச கொள்ளு அவிச்சு வச்சிருக்கிறான் ஒரு கூடை நிறையா. இன்னொரு பக்கம் இவர் அந்தோணியார் போகிறாரு, நற்கருணையோடு போகிறார். நற்கருணையோடு சென்றவர் அங்கே அந்த கழுதையின் முன்பாக சொல்லுகிறார், ஓ பகுத்தறிவில்லாத ஜீவனே, உயிரே, ஜந்துவே, நான் ஒரு தகுதியற்ற நிலையில் நான் இருக்கிறேன். என் கையில் இருக்கும் உன்னை உண்டாக்கியவர், இந்த உலகையே படைத்தவர். நீ இங்கு வந்து நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ இங்கு வந்து உன் கடவுளை விழுந்து அவரை வணங்கி ஆராதிப்பாயாக. இந்த சாட்சியத்தை வழியாக, இந்த உனது சாட்சியத்தின் வழியாக நற்கருணையில் இருக்கும் இயேசுவுக்கு எல்லா படைப்புகளும் அடக்கம் என்பதை இங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அனைவரும் உணர்வார்களாக என்று சொல்லுகிறார். கழுதையின் முன்பாக சொல்லுகிறார், இந்த படைப்பு முழுவதிலும் இந்த நற்கருணையின் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு அடக்கம், இதை வணங்கு என்று சொல்லவுடன் அது வணங்குகிறது. நற்கருணையை ஒரு கழுதை வணங்குகிறது. அவருடைய வாழ்க்கையில் பதிவில் நாம் பார்க்கிறோம். அது கேள்விப்பட்டிருப்போம், நிறைய புதுமைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த நற்கருணையின் வழியாக ஆற்றலை உலகறிய செய்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உறுதிப்பட, ஆற்றல் பட எல்லோருக்கும் அறிவித்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார். இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது, ஒன்று, இயேசுவின் கல்வாரி பலியை நினைவு கூறுவது. அதை முன்னுரையில் மாற்றாங்க. இயேசுவின் கல்வாரி பலியை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த காலத்தில் மன்னாவை உண்டார்கள். இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லியது, இந்த மன்னா என்பது கடவுளின் வார்த்தையின் வழியில் ஒவ்வொருவரும் வாழுகிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழுகிறான். வாக்கு மனித உரு எடுத்தது, மனு உரு எடுத்தது, மனிதனானார் என்று நாம் அனைவரும் பார்க்கிறோம். ஆக இந்த கல்வாரி பலி வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை, அவர் பட்ட கஷ்டம், இதெல்லாம் துன்பம், துயரம், சிந்திய இரத்தம், பாடுகள், இவைகளை நினைவு கூறுவதுதான் முதல் நிலை. அப்பத்தை வாங்குகிற போது, நற்கருணையை பெற்றுக்கொள்கிற போது நாம் கல்வாரி பலியை நினைவு கூற வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறது. இரண்டாவதாக, இந்த நற்கருணையினுடைய இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு பிரசன்னத்தை நாம் அனைவரும் உணர்கிறோம். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில், புனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இந்த நற்கருணையினுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும், இந்த பிரசன்னம் வழிநடத்தி செல்லுகிறது. இறை பிரசன்னத்தை தருகிறது, இறை வல்லமையை தருகிறது, இறை ஆற்றலை தருகிறது. ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கிறது. ஆற்றலோடு, சக்தியோடு, துணையோடு தீமையை வெல்வதற்கு வழிகாட்டுகிறது. இறை பிரசன்னம், கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன்னோடு வாழுகிறார் என்பதை இந்த நற்கருணை எடுத்து காட்டுகிற வகையில் பிரசன்னத்தை உணர்கிறோம். கடவுளுடைய உடன் இருப்பை. ஏன்னா கடவுளுடைய பெயரை என்னது? இம்மானுவேல். என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதயத்தை கோவிலாக்கி, இந்த கோவிலில் நான் குடியிருக்க விரும்புகிறேன் என்று கொரிந்தியருக்கு எழுதிய திருமடலில் நாம் வசிக்கின்றோம். அப்படின்னா கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக, அந்த பிரசன்னத்தில் வாழுகிறவர்களாக, சுவைப்பவர்களாக இருப்பதை இந்த நற்கருணை நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த நற்கருணையின் வழியில் வாழ்பவர்களாக ஒவ்வொரு முறையும்
நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிற போது ஆமென் என்று சொல்லி அதற்கு இதன் வழியில் நான் வாழ்கிறேன், வாழ விரும்புகிறேன், ஆசிக்கிறேன், இசைவு தருகிறேன் என்பதை நாம் மூன்றாவது நிலையாக எடுத்துச் சொல்லுகிற அழைப்பு விடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொருத்தரும் வாழணும், நற்கருணையின் வழியில் வாழ வேண்டும். நற்கருணையின் வழியில் வாழ்வது என்பது எப்படி வாழ்வது? நாம் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையை வழியில் வாழ்வதற்கு விரும்புகிறோம். அப்படின்னா அதாவது இயேசு சபையை சேர்ந்த தலைவர் 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஜப்பானில் ஹிரோஷிமா நகரில் அங்கே அணுகுண்டு வீசப்பட்டு ஏறக்குறைய ஒரு 80,000 நபர்கள் உயிர்கள் உயிர் போகிறது. அங்கே இயேசு சபையினுடைய இளம் குறும்படம் ஒன்று அங்கே இருக்கிறது. அது மட்டும், அந்த குறும்படம் மட்டும் தப்பிக்கிறது. அந்த குண்டு மலையில் இருந்து, அந்த அணுகுண்டு நிலையிலிருந்து இந்த குறும்படம் மட்டும் தப்பித்துக் கொள்கிறது. அங்கே இயேசு சபை தலைவராக இருக்கக்கூடிய அருட்திரு பேத்ரோ அருட்பே அங்கே தலைவராக, அங்கே பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பூச வைக்கிறாரு. அவருடைய அந்த குறும்படத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாக மாறுகிறது. அந்த குறும்படத்தில் எங்கே பார்த்தாலும் அடிபட்டு, அங்கே கைகால் இழந்து, பார்வை இழந்து, உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் அங்கங்கே குற்றியுறும் குலையுறுமாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்டிருக்கிற நபர்களை பார்த்து, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே என்று சொல்லி கரங்களை விரித்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று கரங்களை உயர்த்துகிற போது கரங்களை விரிப்பதற்கு மனம் வரவில்லை. அவருடைய வாழ்க்கையில் பதிவு பண்றார். ஏன் மனசு வரல? காயப்பட்ட கடவுள். யாரு? நற்கருணை என்பது யாரு? காயப்பட்ட கடவுள். காயங்களால், அங்கே நமது காயங்களால் நம்மை மீட்ட கடவுள், துன்புறுகிற கடவுள், இரத்தம் சிந்திய கடவுள். இப்படிப்பட்ட கடவுள் காயப்பட்ட உங்களை எப்படி குணமாக்க முடியும், இவரிடம் எப்படி தேட முடியும் என்ற ஒரு உணர்வு அவரிடம் எழுந்ததால், காயப்பட்ட கடவுள் எப்படா கொடுக்க முடியும்? நீனே காயப்பட்டு நிற்கிறிய, நீயே ரத்தம் சிந்தி நிற்கிறிய. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அங்கே எழுந்ததாக அவர் பதிவு செய்கிறார். எப்படி சொல்ல முடியும் மக்கள்கிட்ட போய்? ஆனால் நமக்காக ரத்தம் சிந்தியார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக வாழ்வு தந்தார். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் காயப்பட்ட மனிதர்கள் மத்தியில் இந்த காயப்பட்ட கடவுளை கிறிஸ்துவின் திருவுடல் இரத்த பெருவிழாவாக அங்கே காட்டப்படுகிற போது மனம் வரவில்லை. அதுதான் உண்மை. நல்லா ஏசி போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம என்ன செய்வோம்? நற்கருணாதரை போய் வணங்குவோம். உண்மையா இல்லையா? நல்ல ஏசி போட்டு கோயிலில் போய் நல்ல ஏசியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் துன்புறுகிற காயப்பட்ட அந்த நமக்காக ரத்தம் சிந்திய கடவுளை, அங்கே துன்புறுகிற கடவுளை வணங்குவதற்கு நம்ம நல்லா ஜாலியாக, நல்ல இதமாக, நல்ல வசதியாக வணங்க விரும்புகிறோம். அதன்படி நற்கருணையின் வழியில் வாழ விரும்புகிறோமா? நற்கருணையின் வழியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ விரும்புகிறோமா? நற்கருணையின் வழியில் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ்வது? நற்கருணையின் வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்து சொல்வது? நற்கருணை முத வாங்கியிருக்கிறா, என்னடா அந்த நற்கருணை பெற்ற சிறுவர்களை பார்த்து, ஒருவனை பார்த்து நற்கருணையை முதலில் பெற்றிருக்கிறாய், எப்படிடா இருந்துச்சு சாமி? சப்புன்னு இருந்துச்சு சாமி. எப்படி இருந்துச்சு? சப்புன்னு இருந்துச்சு. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். சும்மா ஏனோ என்ன சொல்லிட்டு நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏனோ தானோ என்று நற்கருணையை வாங்குகிறோம் என்றால் எப்படி வாழ வேண்டும்? தன்னையே தர வேண்டும், தன்னையே வழங்க வேண்டும், தன்னையே கொடுக்க வேண்டும், அடுத்தவர்கள் நலனில் அக்கறைப்பட வேண்டும், அடுத்தவர்கள் நலனில் ஒவ்வொருவரும் அக்கறைப்பட்டு அவர்களுடைய வளர்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும். சாதாரண ஒரு சின்ன விஷயம், ஒரு பெரிய விஷயம்லாம் நீங்கள் செய்யணும் நான் சொல்லவல்ல. சின்ன விஷயம் நல்லா கேட்டுக்கிறங்க. ஒரு 108 வண்டி சத்தம் எழுப்பி கொண்டு செல்லுகிறது. அடிக்கடி டவுனில் இருந்தோம்னா தெரியும், இவங்கெல்லாம் நகரப்புறத்தில் இருக்கிறாங்க சாமி, அடிக்கடி அந்த சத்தத்தை கேட்பாங்க. இந்த பகுதியில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு 108 வரும்.
நான் இருந்து ஏற்கனவே டவுனில் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போனோம்னா 108 கதறி கவுண்டு செல்லும். இப்படி ஒரு இல்லத்திற்கு நான் சந்திப்பதற்காக சென்றிருந்த போது அங்கே இருந்த சிறுமி திடீரென ஒரு 108 அந்த இல்லத்தில் அருகில் இருந்த சாலையின் வழியாக சத்தமாக கடந்து சென்ற போது அந்த வண்டியின் சத்தத்தை கேட்டு அந்த சிறுமி முழங்காலில் இருந்து, ஆண்டவரே இந்த வண்டியில் போகிறவங்களை காப்பாற்று, இந்த வண்டியில் போகிறவங்களுக்கு என்ன நிலைமைன்னு தெரியல, இந்த வண்டியில் போகிறவங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். யாருன்னு தெரியாது, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. விபத்து என்பது விபத்தா, வியாதியா, அல்லது பிணியா, நோயா, ஒரு முதுமையா, எந்த அடிபட்டாரா, யார் தூக்கிட்டு போகிறா, சொந்தமா பந்தமா, எதுவும் தெரியாது. ஆனால் அந்த சிறுமி முழங்கால் படியிட்டு கரங்களை விரித்து அது வேண்டுகிறது. ஏம்மா, இது யாரும் உனக்கு கற்றுக் கொடுத்தா? எங்கள் அப்பா அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம அடுத்தவங்க துன்புறுகிற போது, அடுத்தவர்கள் கஷ்டப்படுகிற போது, அடுத்தவர்கள் இவ்வாறு கண்ணீர் சிந்துகிற போது ஆறுதலாக நிற்பது சாதாரண ஒரு சின்ன காரியம். இதில் இதுக்கு காசு செலவழிக்கணும் தேவையில்லை, பணம் செலவழிக்கணும்னு தேவையில்லை. அடுத்தவர்கள் நலனில் நாம் அன்பு காட்டுவதும் உறவு பாராட்டுவதும் அக்கறைப்படுவதும் இந்த நற்கருணை நமக்கு சொல்லி காட்டுகிறது. எப்படிதான் நற்கருணையில் வாழுகிறோம், இந்த உட்கொள்ளுகிறோம் அப்படின்னா இதன்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதன் பிறகு இதை கேட்ட பிறகு தான் நான் என்னைக்காவது ரோட்டில் பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அவனை வேண்டிக்கிடுவேன். ஒரு பரலோத்து மந்திரம், அப்போ அவங்கள காப்பாற்ற ஆண்டவரே. நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்தோம்னா வகுத்து வழி நமக்கு வந்தால் தான் தெரியும், அடுத்தவளுக்கு வந்தால் தெரியாது. காது குத்துனா வலிக்கும், மூக்கு குத்துனா என்ன செய்யும், வலிக்குமா? முதுகில் குத்துனா எங்கே வலிக்கும்? முதுகில் குத்துனா எங்கே வலிக்கும்? முதுகில் குத்துனா பின்னாடி நம்மளை இல்லாத பொல்லாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி நம்ம மேலே காயப்படுத்துகிற போது, எல்லாவற்றும் தூற்றுகிற போது, நாம் நம்மை விழுத்தாட்டுகிற போது எங்கே வலிக்கும்? ஆனால் காது குத்துனா, மூக்கு குத்துனா அது காயம் ஆறி போயிடும், வலிச்சாலும் அது சரியாக போயிடும். ஆனால் பின்னால் குத்துனா, முதுகில் குத்துனா ஒவ்வொருவரையும் அது மாறாது, அந்த காயம் உள்ளத்தில் அது பதியும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நற்கருணையின் வழியில் வாழ்வது என்பது அடுத்தவர்கள் வாழ இன்றைய நற்கருணை ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், எனது இரத்தத்தை பருகுகிற போது, என்னுடைய உடலை உட்கொள்ளுகிற போது நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள், நான் என்னையே உங்களுக்கு தருகிறேன். அப்படியே நம்ம எடுத்துக்கொள்வது என்பது இயலாது. ஆனால் அதனுடைய உட்பொருள், நமக்கு தருகிற சிந்தனை, செய்தி, இந்த நற்கருணையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற அடுத்தவர்களை அன்பு காட்டுவது, அடுத்தவர்கள் நலனில் அக்கறை காட்டுகிற வகையில் எனது வாழ்வை அமைத்துக் கொள்வது என்பதை பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் வாசிப்பீங்களா? புரட்டி வாசிக்க தெரியுமா? ஒரே ஒரு வசனம் மட்டும். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13. எத்தனை பேர் நற்செய்தி கொண்டாந்துருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். நற்செய்தி கொண்டாந்துருக்கிறவங்க இந்த முன்னாடி மட்டும் கொண்டாந்துருக்கிறாங்க. இங்கிட்ட ஆம்பளைங்க இல்லை, பரவாயில்ல. உங்கள் சாமியார் நல்லா பயிற்றுவித்திருக்கிறார். இன்னும் அதிகமாக ஆலயத்திற்கு வருகிற போது நற்செய்தியோடு வாருங்கள், விபிலியத்தோடு வாருங்கள். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 13:16 வாசிங்க பார்க்கலாம் யாராவது. நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. பலி செலுத்துகிறோம், நம்மளை வெட்டி பலியிடணும், ரத்தம் சிந்தனும் சொல்லல. என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீ பேசினாலும் நன்மை செய்யணும், அடுத்தவங்களை விழுத்தாற்றுறது இல்லை, அடுத்தவர்களை காப்பாற்ற வேண்டும். இவ்வகை அதுவே பலி. நீ நன்மை செய்தாலே அதுவே பலியாக இருக்கிறது. திருப்பலி என்று சொல்லுகிறோம். பலி என்று சொல்லுகிற போது
நன்மை செய்ய, பகிர்ந்து வாழ, இருப்பதை கொடுக்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய, அடுத்தவர்களுக்கு தன்னையே தர, இதுதான் நற்கருணையின் வழியில் உட்கொள்ளுகிற நாம் இந்த பலியில் ஈடுபடுகிறோம் என்றால் நற்கருணையின் ஆற்றலை இந்த புனிதர் எடுத்து காட்டுவது போல நாமும் எடுத்து காட்டுகிறோம். அம்மாவிட்ட கேட்குறான் பையன், ஏம்மா இல்லை அந்த அம்மா பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா என் கண்ணு பார்வை போச்சு, நான் என்னப்பா செய்வேன்? நான் மருத்துவமனைக்கு உங்களை தூக்கிட்டு போவேன், நல்ல மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போவேன். சரி, அங்கேயும் போய் எனக்கு பார்வை கிடைக்கல, சரியாக போச்சு, கண்ணு பார்வை போச்சு, நான் என்னப்பா பண்ணுவேன்? நல்ல சிறப்பான மருத்துவமனை உங்களை பற்றி நல்லா அறிந்து தெரிந்து பெரிய நல்ல மருத்துவமனையில் நல்ல நல்ல இதற்கென்று பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுவேன். அங்கேயும் போய் பார்வை கிடைக்கலைனா ஏதாவது வெளிநாட்டு டாக்டரை கூப்பிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்வேன். சரி, அங்கேயும் போய் பார்வை கிடைக்கலாம், என்னடா பண்ணுவேன்? என்னம்மா ஒரே இதாக போச்சு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்ப்பேன். சரி, அங்கேயும் போய் கிடைக்கல, முயற்சி பண்ணுற, நல்ல மருத்துவர்களை அழைகிறாய், தேடுகிறாய். சரி, அப்படின்னா என்னடா செய்வேன்? உங்களை வச்சு கடைசி வரையும் காப்பாற்றுவேன். கஞ்சி ஊற்றி நல்லா சாப்பாடு போட்டு உங்களுக்கு நல்லா சபரச்சீனா செய்து நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். கேட்டுட்டு அவன் கேட்குறான், திருப்பிக்கிட்டு கேட்குறான். என்ன கேட்குறான் தெரியுமா? ஏம்மா, நீ இவ்வளோ நேரம் என்னோட கேட்டிய, ஏன் கண்ணு பார்வை போச்சுன்னா நீ என்னம்மா செய்வ? ஏன் கண்ணு எனது பார்வையை இழந்து விட்டால் நீ என்ன செய்வாய்? உடனே சொல்றா, தீர்க்கமாக சொல்லுகிறாள், என் கண்களை உனக்கு நான் தருவேன். நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? யாராவது ஒரு கிட்னி கேட்குறாங்கன்னா கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்ன அன்பு, அப்புறம் என்ன தியாகம், அப்புறம் என்ன ஒற்றுமை, அப்புறம் என்ன உறவு? நற்கருணையின் வழியாக நாம் எவ்வாறு எடுத்து காட்டுகிறோம்? ஒரு தாய் தனது மகன் கேட்ட அதே கேள்விக்கு அவன் சொல்லவில்லை, எனது கண்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவள் சொல்லுகிறாள், தாய் சொல்லுகிறாள், உனக்கு என் கண்களை தானமாக பார்வை பெற எனக்கு கண்களை கொடுப்பேன். இதுதான்டா உயர்ந்த அன்பு, தியாகம். இதுதான் நற்கருணை எடுத்து காட்டுகிற வகையில் நாம் ஒவ்வொருவரும் வாழுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வேணோ தானோ கடமைக்காக அல்லது இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்கிறோம். இது உச்சம், அதாவது இந்த திரு அவையினுடைய உச்சமாக அடிப்படை நம்பிக்கையாக இந்த நற்கருணை இருக்கிறது. நற்கருணையிலாம் திருச்சபை இல்லை, திருச்சபையிலாம் நற்கருணை இல்லை, குருக்களும் இல்லை. நற்கருணை இல்லைன்னா குருக்களும் இல்லை, குருக்களில் நற்கருணையும் இல்லை. திருச்சபையும் இந்த நற்கருணையின் மையமாக, அடிப்படை நாதமாக, அடிப்படை நம்பிக்கையாக இந்த நற்கருணை இருக்கிறது. இந்த நற்கருணையை இயேசு கிறிஸ்துவினுடைய உடலை பெற்றுக்கொள்ளுகிற போது ஒவ்வொருவரும் உறவில் வாழ வேண்டும், அன்பு காட்டி அந்த உறவை வலுப்படுத்த வேண்டும். எல்லோரோடும் ஒற்றுமையோடு நீங்கள் கிராமங்களில் வாழுகிறீர்கள் என்றால் அந்த ஒற்றுமை என்ற ஒரு உணர்வோடு, சிந்தனையோடு, சமாதானத்தோடு குடும்பத்திற்குள்ளும் ஊருக்குள்ளும் இருக்க வேண்டும். இந்த நற்கருணை என்று சொல்லுகிற போது எடுத்து காட்டுகிறோம் என்றால் நமது உழைப்பில் ஒவ்வொருவரும் உயர வேண்டும், ஒரு உன்னதமாக இருக்க வேண்டும் என்பதை நற்கருணை நமக்கு எடுத்து காட்டுகிறது. உறவும் அன்பும் ஒற்றுமையும் அனைத்து நிலைகளிலும் இந்த நற்கருணையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் இது ஆற்றலை வெளிப்படுத்துகிற வகையில், இதை உணர்கிற வகையில் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், பேரன்பு கொண்டவர் என்பதை சுவைத்து பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை. கடவுளது அன்பை சுவைத்து பார்க்கிறோம். இந்த அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறோம். இந்த அன்பை அடுத்தவர்களுக்கு தந்து அன்பில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம், அன்பில் நிலை கொடுக்கிறோம். அன்பே நற்கருணை, அன்பே கடவுள் என்பதை எடுத்துச் சொல்லுகிற வகையில் வாழ எங்களுக்கு அருள் புரியும், துணை புரியும் என்று இறையருளை இறைஞ்சுவோம். எழுந்து நின்று நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.